வணக்கம். நான் இப்போ எப்படி பாக்குறீங்க, செங்கோட்டையன் வந்து மூத்த ஒரு அரசியல்வாதி வந்து டிவிக்கு விஜய் அவங்க கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இதை நான் எதிர்பார்த்தது தான். செங்கோட்டையன் வந்து மூத்த அரசியல்வாதி, அதுல வந்து ஒன்றும் மறுப்பு கிடையாது. ஆனா அவர் விஜய் பின்னாடி போனது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கலாம். நம்மளால ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர், அவரு நாடாண்டார். அடுத்து ஜெயலலிதா, அவங்க ஒரு நடிகை, அவங்க பின்னாடி இவங்க எல்லாம் போய் நின்னாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து விஜய் பின்னாடி செங்கோட்டையன் போய் நிக்கிறாரு. இதுல வந்து நம்ம வியப்படுகிறதுக்கோ ஆச்சரியமா பாக்குறதுக்கோ இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்து பேருக்கு வேணா மூத்த அரசியல்வாதிகளா இருக்கலாம். அவங்க எடுத்த முடிவு எப்பயுமே ஒரு நடிகனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் நிப்பாங்க அப்படின்றது கட்ட வெளிச்சமா தெரியுது. எப்படி பாக்குறீங்கன்னா, இந்த மாதிரி உள்ளது வந்து இன்னும் டிவிக்கு பலம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது வெறும் செங்கோட்டையன் போனதுனால வந்து டிவிக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட முடியாது. காலப்போக்கில் பார்க்க தேர்தலுக்கு நிறைய மாதங்கள் இருக்கு. அப்போ பார்ப்போம், போக போக தான் தெரியும். குறிப்பாவே ஏன் வந்து நம்ம டிவிக்கு எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் நம்ம எதிர்க்கல, கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம். விஜய் வந்து நமக்கு வந்து யாரோ கிடையாது, அவனும் ஒரு அண்ணன் தம்பி அப்படியே தான் நம்ம பாக்குறோம். கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. எப்படி பாக்குறீங்கன்னா, 2026 மக்கள் மத்தியில் அண்ணன் சீமானோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீமானுக்கு மிக அற்புதமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டுமே வந்து ஊழல் கட்சிகள் அப்படின்றது மக்களுக்கு வந்து வெளிச்சமா தெரியுது. இன்னைக்கு விஜயனாலையும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இந்த தேர்தல் உண்டாக்க முடியாது. அதனால வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து வலிமையா இருக்கு. இந்த தேர்தல் ரொம்ப சிறப்பா இருக்கு. செங்கோட்டையன் வந்துட்டாரு, அவர் கொஞ்சம் அரசியலை பார்த்திருக்காரு. இனி அந்த தற்கொலை கூட்டங்கிற பேர் மாறுமாட்டா? இல்ல, ஒரு செங்கோட்டையன் விஜய் பின்னாடி வந்ததுனால தற்கொலை கூட்டம் மாறிடுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது கண்டிப்பா மாறாது, அப்படியேதான் இருக்கும். தற்கொலை கூட்டம் தான். செங்கோட்டையே ஒரு தற்கொலை தான். நான் வந்து வெளிப்படையா சொல்லணும்னா, இப்போ வந்து செங்கோட்டையனே தற்கொலையுடைய தலைவராயிட்டாரு.